இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 3வது வசனம். யாத்திராகமம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது பார்வோன் என்ற அந்த எகிப்தின் ராஜா அவர்களை மிகவும் கடினமாய் நடத்தினான். அது நிமித்தம் அவர்கள் விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசே பார்வோனிடத்தில் வந்து யாத்திராகமம் 5:2 என்ன சொன்னார்? அதாவது மோசே பார்வோன்ட்ட வந்து, என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்க. யாத்திராகமம் 5:2, நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே கர்த்தர் மோசே மூலமா 10 வாதைகளை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி பார்வோனையும் எகிப்தியரையும் கர்த்தர் கலங்க பண்ணினார். முதல் வாதை என்ன அப்படின்னா, அவங்க வணங்குகிற நைல் நதி, உலகத்திலே மிக நீளமான நதி நைல் நதி, வற்றாத நதி நைல் நதி, அதை அவங்க தெய்வமாக வணங்கினாங்க. நம்ம தேசத்தில் கூட நதிகளை தெய்வமாக வணங்குகிற பழக்கம் இருக்கிற மாதிரி அந்த தேசத்தில் அவர்கள் வணங்குகிற அந்த நதி என்ன, குடிக்கிறதுக்கு அதுதான் அவங்களுக்கு நீர் ஆதாரம். அதை மோசே தன்னுடைய கோலால் அடித்த போது அந்த நதி முழுவதும் இரத்தமாய் மாறிற்று. ஏதோ இரத்த கலரில் மாறிட்டு அப்படின்னு கிடையாது, இரத்தமாகவே. அப்போ அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும், எவ்வளவு துர்நாற்றம் இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடிக்க முடியுமா? அப்படி ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அப்புறம் இதுக்கெல்லாம் பார்வோன் என்ன செய்யலை, அசரலை. அவன் தன்னுடைய மந்திரவாதிகளையும் வச்சு தண்ணியை ரத்தமாக்கி காட்டினான். அதுக்கப்புறம் இந்த மோசே அந்த நதிக்கு மேலே தன்னுடைய கோலை நீட்டின போது அந்த நதியிலிருந்து ஏராளமான தவளைகள், கோடிக்கணக்கில் தவளைகள் புறப்பட்டு வந்தது. எகிப்தியருடைய வீடுகளுக்குள்ள புகுந்துருச்சு. வீடு ஃபுல்லாக தவளை. நம்ம ஒரு தவளை இருந்தாலே அதை குடியேற்றி விட்டுட்டு நம்ம குடும்பமாக வெளியேறிடுவோம். நம்ம வீடு முழுக்க தவளைனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு அருவருப்பு. உடனே இந்த மோசையை கூப்பிட்டு, சரி நான் உங்கள் ஜனங்களை போக விடுறேன், இந்த தவளையெல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி ஜோம் பண்ணு அப்படின்ன உடனே ஜோம் பண்ணாரு. எல்லா தவளையும் செத்து போச்சு. உடனே பார்வோனுடைய இருதயம் திரும்ப கடினப்பட்டு போகக்கூடாது அப்படின்ட்டான். உடனே மோசே புழுதியில் அடித்தார். புழுதி எல்லாம் பேனாயிருச்சு. நம்ம தலையில் ஓடுற 4-5 பேனை நம்ம விரட்டி பிடிக்கிறதுக்கே நம்முடைய சகல ஆயக்கலைகளையும், ஆயக்கலைகள் 60 இருக்காமல, அதையும் பயன்படுத்துவோம். நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கோடிக்கணக்கான பேன் நம்ம மேலே ஆயுதுன்னா எப்படி இருக்கும்? கூப்பிட்டு, பா அந்த பேன்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி ஜோம் பண்ணு, ஜனங்களை போக விடுறேன் அப்படின்னா. ஜோம் பண்ணா பேன் போயிருச்சு. இந்த பார்வோன் இருதயம் திரும்பவும் கடினப்பட்டு போகக்கூடாது அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வண்டுகள் திரளாய் வந்தது. அப்புறம் மிருக ஜீவன்கள் மேலே கொடிய வாதை வந்தது. மனுஷர்கள் மேலே கொப்பளங்கள் வந்தது. இதெல்லாம் வரும்போது இந்த பார்வோன் கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி வருவான்.
சரியான உடனே திரும்பவும் தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தி ஜனங்களை அவன் போக விட மாட்டான். அப்புறம் கல்மழை பெய்தது. அடுத்து வெட்டுக்கிளிகள் வந்து, ஏற்கனவே கல்மழை பெஞ்சதில் மரம் செடி கொடிகள் எல்லாம் ஆமாம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ வெட்டுக்கிளிகள் வந்து இருக்கிற மீதியாக பச்சையாக இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டு போயிடுச்சு. விளைச்சல்கள் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தடவி கொண்டிருக்கத்தக்கதான பயங்கர கார் இருள். விளக்கு பொருத்தினா கூட கண்ணு தெரியாது, அந்த அளவுக்கு இருள். 10வது வாதை மிக பயங்கரமான வாதை. என்னன்னா, கற்பந்திறந்து பிறக்கிற சகல தலைப்பிள்ளைகள், அது மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி, தலைப்பிள்ளைகள் சாகும் என்று மோசே சொன்னார். அதே போல ஒரு நாள் இரவு பார்வோனுடைய வீட்டில் இருந்து எல்லா எகிப்தின் வீடுகள்லையும் தலைப்பிள்ளைகள் செத்து போனது. இதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. பார்வோன் ஜனங்களை போக விட்டான். ஜனங்கள் அதிகாலையில் புறப்பட்டு 30 லட்சம் பேர் அணி அணியாக எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்திலே பயணம் தொடங்கினார்கள். அப்படி அவங்க வந்து சேர்ந்த ஒரு இடம்தான் செங்கடல். இந்த செங்கடல் கரையில் இவங்க வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக குடியேறினார்கள். அந்த அவங்க இருந்த இடம் வந்து எல்லா பக்கமும் மலைகள் இருக்கும், இந்த பக்கம் கடல். இந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிறிய பாதை வழியாகத்தான் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது. மோசே எங்கே கூட்டு போகிறாரோ அப்படியே என்ன செய்வாங்க, பின்பற்றி வருவார்கள். மோசேக்கு என்ன விவரம் தெரியும்? கர்த்தர் மோசையை எந்த வழியில் நடத்திட்டு போகிறாரோ அந்த வழியில் மோசே வருவார். அப்படி இவங்க வந்து சேர்ந்த இடம்தான் என்னது, செங்கடல் கரை. இப்போ பார்வோன் வீட்டில் இறந்த பிள்ளையெல்லாம் அடக்கம் பண்ணி சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்க்குறான். அவனுக்கு இருந்த 30 லட்சம் அடிமைகள் ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த அடிமைகளை வச்சு அவன் பெரிய பெரிய பட்டணங்களை கட்டிக்கிட்டு இருந்தான். அந்த அடிமைகளால் இவனுக்கு நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் அறகுறையாக நிற்கிது. அது மட்டுமல்ல, இந்த அடிமைகள் இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இவன் தேசமே சர்வநாசம் ஆயிடுச்சு. அதனால பயங்கர கோபம். ஆட்களை விட்டு தேடி பார்க்க சொன்னான். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே தான் இந்த வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான்? வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, அவங்களுக்கு இனி வாழ வழி இல்லை. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையின் எல்லைக்கு வந்துட்டாங்க. அவங்கள இனி காப்பாற்ற வாய்ப்பே யாராலையும் முடியாது அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்துட்டு தான் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு இந்த ஜனங்களை விரட்டி வர்றான். ஆமா, இப்ப ஜனங்கள் பார்வோனுடைய முழு இராணுவத்தையும் பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஏற்கனவே அடிமைகள் தான். அவங்களுக்கு பார்வோன் பேரை கேட்டாலே கைகாலெல்லாம் நடுங்கும். அப்படி ஒரு மனநிலையில தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்போ அவனுடைய படைகள் வருது அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோதான், உயிர் பயம். எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. முன்னாடி கடல், சுற்றி மலை, ஒரு கேப்பில் தானே இவங்க வந்தாங்க. அந்த கேப்பில் தான் யார் வந்துக்கிட்டு இருக்கா, பார்வோன். இவங்க அதுலேருந்து தப்பிச்சு ஓட முடியாது, கொன்றுவான். யாத்திராமம் 14:11
எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று மோசேயினிடத்தில் ஜனங்கள், என்னையா இதுக்கு இங்கே வந்து சாகிறதுக்கு எங்கேயே செத்துருக்கலாம், அங்கேயே செத்துருந்துருக்கலாமே, நம்ம சாகிறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு புலம்புறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறார் 16வது வசனத்தில், நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி மோசே தன்னுடைய கையை நீட்டின உடனே செங்கடல் ரெண்டாய் என்ன செய்தது? பிளந்தது. கடல் பிளந்துருச்சுங்க. இவங்க வெட்டாந்தரையில் என்ன செய்கிறாங்க? ரெண்டு பக்கமும் தண்ணீர் குவியலாக நின்றதாம். எவ்வளோ பிரம்மாண்டம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய தேவன் பிரமிப்பின் தேவன். படத்தை பிரம்மாண்டமாக எடுத்தாலே பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படிங்கிறாங்க. இந்த பிரம்மாண்டத்தை செய்கிற தேவனை என்ன சொல்ல நம்ம? அவர் பிரம்மாண்டத்தின் தேவன், பிரமிப்பின் தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கர்த்தர் செய்வார்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த சமுத்திரத்தில் இறங்கி போகிறாங்கன்னு பின்னாடியே வந்த பார்வோனும் என்ன செஞ்சிட்டான்? அந்த சமுத்திரத்துக்குள்ளே இறங்கி வர்றான். அந்த சமுத்திரத்தை கர்த்தர் யாருக்காக திறந்தார்? இஸ்ரவேலர்களுக்காக திறந்தார். இவனுக்கு அறிவு வேண்டாம். இது யாருக்காக திறக்கப்பட்ட பாதை? கர்மேல் விசுவாசிக்காக திறக்கப்பட்ட பாதை. இதில் நீ நுழையலாம்னு நினச்சா கர்த்தர் சும்மா விடுவாரா? இந்த கர்மேல் விசுவாசி எவ்வளோ உபவாசத்திற்கு, எவ்வளோ ஜோம் பண்ணியிருக்கு, எவ்வளோ கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கு, கிரியை செஞ்சுருக்குது, என்ன எவ்வளோ கர்த்தரை நேசித்திருக்கு. அப்போ இதுக்காக திறந்த வாசலில் நீ தலையை விட்டினா ஆண்டவர் என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அக்கறைக்கு போயிட்டாங்க. இவன் அப்போ தான் நடு கடலுக்கு என்ன செஞ்சுருக்கான்? பார்வோனும் அவனுடைய சேனைகளும். உடனே மோசே திரும்ப கையை நீட்டினார் பாருங்க. சமுத்திரம் திரும்ப என்ன செய்தது? 28வது வசனம் பாருங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இந்த சம்பவத்தில் இருந்து தான் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இது போன்ற அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க, இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கும் சந்திப்பீங்க. அடைக்கப்பட்ட சூழல் அப்படின்னா என்னது? பணம் இல்லாத நிலை. சில விஷயங்கள்லாம் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு பிரதர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், கடை ஆரம்பிச்சிட்டேன், நடத்துறதுக்கு என்ன இல்லை, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கடலை மாவு இதெல்லாம் வாங்கினா தான் கடையை நடத்த முடியும். அதுக்கு என்ன இல்லை? பணம் இல்லை. பாருங்கள், அடைக்கப்பட்ட ஒரு சூழல், வேலை இல்லாத நிலை. ஆமாம், பிஸ்னஸ் பண்ணால் கஸ்டமர் வரணும்ல, அல்லது நம்ம கஸ்டமரை சந்திக்கிறதுக்கு வாசல் திறக்கணும்ல, அல்லது படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறோம், நமக்கு ஏற்ற வேலை. எத்தனையோ பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி என்ன, ஆமாம் நேற்று கூட எக்ஸாம் நடந்துச்சு, நிறையா பொம்பளைகள் சண்டையை போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆமாம், எவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறோம், வேலை தர மாட்டேங்கிறான். இவன் எக்ஸாம் மட்டும் காசை வாங்கிட்டு நடத்திடுறான், வேலை எவனுக்குமே என்ன செய்கிறதில்ல, வர்றதில்ல. எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு தெரியலைன்னு சொல்லி பொம்பளைகள் சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேலை இல்லாத நிலை. வேலை இருந்தால் தானே நம்ம வாழ முடியும். திருமணத்துக்கு ஏற்ற வரன் அமையாத நிலை. ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, என்ன சொல்ல. இந்த நம்ம ஆட்கள் துக்க விசாரிக்கிறதுல வல்லவர்கள். என்ன, அவன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே நம்மெல்லாம் நல்லா இருந்திருக்கலாம். பார்த்துக்காங்க, என்னத்தையாவது நமக்கு பிடிக்காத காரியத்தை தான் விசாரிப்பாங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் துக்கம் விசாரிக்காதீங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி வாடலாக இருக்குது அப்படிங்கிறது, என்ன நீ குளிக்கலையா அப்படிங்கிறது. ஆமாம், என்னைய பார்க்க சில பேர் வருவாங்க, உள்ளேருந்து வெளியே தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்பாங்க. வீட்டில் எப்படிங்க இருப்போம், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடரை போட்டு குப்புனா உட்காந்துருப்போம். வீட்டில் ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து இருக்கும், அப்படி தான் இருப்போம். அப்படின்னா தூங்கிட்டு இருந்தோம்னு அர்த்தமா? எதையாவது கேட்கணுங்கிறக்காக எதையாவது கேட்கறது. முடி கொட்டுதோ தெரியுதுல, வாயை மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மக்கள் யாரும் கேட்கல, என்ன இன்னைக்கு பல்லு விளக்கலையா, பல்லு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும்தான் கேட்கல. போகிற போக்க பார்த்தா அதையும் கேட்டுருவாங்க, என்ன உங்கள் பல்லு மஞ்சளாக இருக்குது, பல்லு விளக்க மாட்டீங்களா அப்படின்னு. பாருங்க, இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. என்ன ஆமாம் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் அந்த அந்த சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டம். என்ன, படிப்பு வரல, நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் தாமதமாகிற நிலை, பிரச்சனைக்கு முடிவு வராத நிலை, வியாதி சுகமடையாத நிலை, பல சூழ்நிலைகளில் நம்பிக்கையற்ற நிலை, இப்படி நிறைய இருக்குதுங்க. அந்த வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்குல்ல, இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழல்ல நாம் கடந்து போக முடியாதபடி, முன்னேறி செல்ல முடியாதபடி சில தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், என சில சிக்கல்கள், சில கட்டுகள், சில பலவீனங்கள் அப்படி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்வதற்காக கர்த்தர் செங்கடலை பிளந்தது போல கர்த்தர் இந்த நாளில் அற்புதமாய் நமக்கு வழியை திறக்க போகிறார், நமக்கு வாசல்களை திறக்க போகிறார், நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நம்மை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு செல்ல போகிறார். இந்த வழி திறக்கப்படுகிற அந்த அனுபவத்தை குறித்து தான் நம்ம படிக்க போகிறோம். எப்பொழுது வழி திறக்கும், அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும், அப்படி வனாந்திரம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற ஒரு 7 குறிப்புகள் இருக்கிறது. பிரகாஷ்ராஜ் வந்திருக்கிறார், ரொம்ப நாள் கழித்து, அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். அதானப்பா, உன்னைய மறந்தே போயிட்டேன், நாளைக்கு சந்திப்போம், எப்படி இங்கே தானே இருப்ப, வெரி குட், சரி, ஆமாம், நல்லவர். அப்புறம் அப்பப்போ வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னேற்றத்துக்காக நம்ம எடுத்த முயற்சி தான் இந்த சிக்கலுக்கே காரணம். இந்த பிரச்சனைக்கு, இந்த முட்டுச்சந்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம எடுத்த முயற்சி தான். என்ன, பல நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்க கூடாது, அல்லது இந்த போராட்டத்தை நம்ம சந்திச்சிருக்க கூடாது, அல்லது தேவையில்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தா இந்த செங்கடலை வந்து சிக்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அங்கே வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படிதான் நினைச்சாங்க, அப்படிதான் சொன்னாங்க. பாருங்க, யாத்திராகமம் 14:11 என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. ஏன்னா நம்மளும் அதே தான் சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் நான் பாட்டுக்கு இருந்தேன், தேவையில்லாமல் இந்த பாஸ்டர் உன்னை ஆண்டவர் ஆணையாக்க போறார், பூனையாக்க போறாருன்னு சொல்லி என்னை கிளப்பி விட்டு கடைசியில் இந்த முட்டுச்சந்தில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு சொல்லி திட்டு யாருக்கு தான் விழும்? பாஸ்டருக்கு தான் விழும். என்ன சொன்னாங்க பாருங்க, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி. அப்ப ஏன் இப்படி நடந்திருக்குது? எகிப்திலிருந்து எங்களை நீர் என்ன செஞ்சிட்டீர்?
நீ தானையா ஜெபம் பண்ண, எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு பிஸ்னஸ் வேணும், எனக்கு நன்மை வேணும், எனக்கு வீடு வேணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல எதிர்காலம் வேணும்னு யார் கேட்டது? சொல்லுங்க, நீங்க தான், நாம தான். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு சிக்கல்னு நம்ம என்ன சொல்றோம்? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? ஏய், இந்த எலும்பில்லாத நாக்கு அங்கிட்டும் பேசும் இங்கிட்டும் பேசுது பாருங்களேன். நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு. இப்படி வந்து சிக்கிட்டு இருந்திருக்கிறதுக்கு நான் பாட்டுக்கு கூலி வேலைக்கிறது செஞ்சுட்டு இருந்திருப்பேன், பேர்ந்திருப்பேன். அப்போ அந்த நேரம் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட முயற்சியில் இனி அவன் சொன்னா இவன் சொன்னான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? இறங்கவே கூடாதுரா. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இப்படி நினைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எத்தனை பேர் வாழ்க்கையில் முன்னேறணும்னு விரும்புகிறீங்க? முடிவு பண்ணிட்டாங்க மொதல் பாயிண்ட்லேயே. அப்போ இதுதான் பிரச்சனையா? கவனிங்க, வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முன்னேறணும். ஒரு சொகுசான இடத்துலையே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த புது முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் நல்லா விளங்கிக்குவாங்க, வாழ்க்கையில் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரையல் அண்ட் எரர்னா என்னது? ஒரு சோதனை தான். இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்குதா கிடைக்காதா, போயிடலாமா போக முடியாதா, எதுவுமே நமக்கு இன்னைக்கு தெரியாது. நம்ம முயற்சி பண்ணும்போது தான் எங்கேயாவது முட்டுவோம், மோதுவோம், விழுவோம், எந்திரிப்போம், பல புதிய பாடங்களை கற்றுக்கொள்வோம், பல புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வோம், பல மனிதர்களை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிடுவோம், பல சூழ்நிலைகள் நமக்கு விளங்கும். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆனால் அந்த ட்ரையல் அண்ட் எரருக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னா கஞ்சியை குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 10க்கு 10 ரூமு, என்ன ஒரு சின்ன கூலி வேலை, கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். ஊழியத்திலையும் அப்படி தான். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பார்த்தா தான் என்ன செய்யும்? பேசி பார்ப்போம், ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கல, ஒரு இடத்துல கூட்டம் நடத்த போகிறோம், ட்ரையல் அண்ட் எரர் தான். அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. தாவீதினுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் செய்த யுத்தங்கள் தான். நம்ம ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம்னு ஈஸியாக ராஜாவாயிடலாம் போல நம்ம நினைக்கிறோம். கூஜாவை மட்டும்தான் நம்ம ஈஸியாக தூக்க முடியும், ராஜாவாலாம் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய முடியாது. எப்படி ஆனா தாவீது? எப்படி ராஜாவானா? யுத்தங்கள் செய்தான். புரியுதா? அதனால வாழ்க்கையில் போராட பயப்படவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் பயப்படவே. புரியுதா? ஏன்னா வழி திறக்கிற கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இன்னைக்கு செய்தி அதுதான். அதனால பிரச்சனையை கண்டு என்ன செய்யாதீங்க. அது பிரச்சனை மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் சூரியனை கண்ட பனி போல் அது என்ன செய்து விடும்? மறைந்து போய்விடும். முதல்ல அது நம்மளை விழுங்குற செங்கடல் மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் போனோடனே தன்னால் வழிவிட்டு என்ன செய்யும்? விலகும். நம்ம ராஜா மாதிரி என்ன செய்யலாம்? நடந்து போகலாம். ஆகவே முதல் குறிப்பு என்ன சொல்லுகிறது? பிரச்சனைகள் வரவே கூடாது என்று போர்வையை போத்தி கொண்டு குப்புறப்படுத்து தூங்க கூடாது. ஆமா, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, எதையாவது சாதிச்சுட்டு வா. வாரம் இது மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு சாதனையை குறித்த சாட்சி சொல்லாதவர்களுக்கு பெனால்ட்டி 1000 ரூபா. பெனால்ட்டி எவ்வளவு? 1000 ரூபா.
ஒன்று 1000 ரூபா கட்டு, இல்லாட்டினா சாட்சியை சொல்லு. இன்னைக்கு சாட்சி சொல்றதுன்னா பயம். அப்போ 1000 ரூபா கட்டு. என்ன சொல்றீங்க பாருங்க. ஜெகதீஸ்வரி மேடம்க்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறாருன்னு யோசித்து பாருங்க. அவங்க சொத்து தகராறில் அவங்க அண்ணே கரண்ட்டே வராத அளவுக்கு செஞ்சு விட்டார். ஸ்டேஷனுக்கெலாம் போய் பேசினா வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க, கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் இந்த மாத கடைசியில் கரண்ட்டு கொடுக்க போகிறார். ஆமாம், ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு. இதை எதிர்த்து அவர் திரும்ப கேஸ் போட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த கேஸ் ரிஜெக்ட் ஆக போகுது. கரண்ட்டை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறாரு. இது மாதிரி ஒழுங்காக வாரம் யாராவது எதையாவது ஒன்று செய்யணும். எப்போ சாட்சி உண்டாகும்? ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணும்போது தான். அதெல்லாம் கரண்ட் கிடைக்காதுன்ட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருந்தோம்னா, சகோதரி மாறி மாறி முயற்சி பண்ணாங்க. பாருங்க, கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். அது மாதிரி ஸோ இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை, போராட்டம், சிக்கல், முட்டுச்சந்து, முன்னேற்றம் இல்லை தடை இருக்குது. ஆமாம், அது சுப்ரீம் கோர்ட்டு போட்ட தடையாக இருக்கட்டும், ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்பே போட்ட தடையாக கூட இருக்கட்டும். டொனால்டு ட்ரம்ப் எப்படி தடை போடுவார்? அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு தடை போடுவார், உனக்கு வீசா கிடையாது அப்படின்னு தடை போடுவார். எதுவாகவும் இருக்கட்டும், வழி திறக்கிறவர் இருக்கிறார். ஸோ இந்த இந்த பிரச்சனைக்கு முதல்ல யார் காரணம்? நம்ம தான். நம்ம எடுத்த ஒரு முயற்சி. இது நல்லதா கெட்டதா? முதல்ல அதுதான் இந்த பாயிண்ட்ல நீங்கள் விளங்கிக்கணும். நல்லதா கெட்டதா? நல்லது தான். நீங்கள் ஒரு நாளும் தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ, தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் ஒரு நல்ல முயற்சி தான் எடுத்திருக்கிறேன், ஆனால் தடை வருது. ஆனால் கர்த்தர் எனக்காக வழி என்ன செய்வார்? திறப்பார். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதல் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், வளரணும், இதை அடையணும், இதை பெற்றுக்கொள்ளணும், இதை செய்யணும்னு நம்ம எடுத்த முயற்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த இந்த இடத்துக்கு நம்மளை வழி நடத்திட்டு வந்தது யாரு சொல்லுங்க? யாத்திராகமம் 13:8 சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் கர்த்தர் ஜனங்களை என்ன செய்தாராம்? சுற்றி போக. அதாவது வேற ஒரு ரூட் என்ன செய்யுது இருக்கு, நேராக போகிற ஒரு ரூட் இருக்க, ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாராம்? சுற்றி போய் இந்த செங்கடல் கரைக்கு அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த பிரச்சனையில், இந்த ஒரு சிக்கலில், அல்லது இந்த ஒரு இடத்துல, இப்படி ஒரு தேவையில் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் யாரு? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர். ஏதோ தற்செயலாக நம்ம வந்துடல. நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்மை நடத்துவது யார்? இப்ப இதுல இந்த பாயிண்ட்ல நமக்கு என்னன்னா, 100% பாதுகாப்பும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான உத்தரவாதமும் என்ன செய்து இருக்கு. ஏன்னா நம்மளை இங்க கொண்டு வந்தது யாரு? கர்த்தர் தான். ஆனா நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணம் கர்த்தர், நம்மளை கர்த்தர் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதாவது இவங்களா போய் குழிக்குள்ள விழுந்திருந்தாங்கன்னா கூட அதை ஏற்றுக்கிடுவாங்க. விழுந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. உன்னை குழிக்குள்ள கர்த்தர் தான் தள்ளி விட்டுருக்கிறாரு அப்படின்னா என்ன செய்ய முடியாது. அது எப்படி கர்த்தர் என்னைய குழிக்குள்ள தள்ளலாம்? அப்படியே குழியில விழாம என்னைய ஸ்வங்கன்னு தூக்கிட்டு போறதுக்கு தேவனால முடியுமா முடியாதா? நிறைய நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அப்ப கர்த்தர் நடத்தினா அப்படியே வானத்தில் அப்படியே பறக்க வச்சிருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, என்ன சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 66:11. சங்கீதம்
எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல். யாரு நம்மளை வலையில யார் அகப்படுத்துறாரா? கஷ்டமா இருக்கா? வருத்தமான பாரத்தை இடுப்புகளின் மேல். இடுப்பு வலி யாருக்கெல்லாம் இருக்கு? இடுப்பு வலி, வருத்தமான பாரத்தை யார் ஏற்றி இருக்கிறது? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இது ரொம்ப ஓவர். என்ன அடுத்து? தீயையும் தண்ணீரையும். ஆனா கடைசி தான் ரொம்ப ஆசீர்வாதமானது. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி. எத்தனை பேருக்கு செழிப்பு வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ பாவம். அப்போ உங்க இடுப்புல வருத்தமான பாரம் ஏறும், பரவாயில்லையா? மனுஷரை உங்க தலையின் மேலே ஏறி போக பண்ணுவார், பரவாயில்லையா? தீயையும் தண்ணீரையும் கிடக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? பார்த்தீங்களா, உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா கர்த்தர் நம்மளை எங்கே நடத்தினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கடைசியில் செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். அவ்வளோதான். அதுதான் அந்த தெளிவு தான் நமக்கு தேவை. வேதத்தில் இருக்க பரிசுத்தவான்கள்லாம் இதுக்கு சாட்சிகளாக தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தபோது தேசம் என்ன செழிப்பாக இருந்துச்சு. அந்த ஊரை பார்த்த உடனே மிரண்டு ஓடிட்டான். யாரு? லோத்து. என்ன பாருங்க, தாவீதுக்கு எடுத்த உடனே சிங்காசனமா? இத்தனைக்கும் 16 வயசுல ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அடுத்து 14 வருஷம் அனாந்தர வாழ்க்கை. என்ன சொல்றீங்க? யோசேப்பு கூலியிலெல்லாம் விழுந்தவன் தானே, அடிமையா போனவன் தானே, அவதூறு பண்ணப்பட்டவன் தானே, அசட்டை பண்ணப்பட்டவன் தானே, சிறையில் போடப்பட்டவன் தானே. பாருங்க. ஆனால் கடைசியாக கர்த்தர் எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அதனால் இன்னைக்கு நம்ம போகிற பாதை நமக்கு புரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினா நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற தடைகளை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார் தான்? கர்த்தர் தான். உங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றி இருக்கிறது யாரு? கர்த்தர். உங்கள் தலையின் மேலே மனுஷரை ஏற பண்ணி இருக்கிறது யாரு? தீயையும் தண்ணீரையும் கடந்து போக செய்திருக்கிறது யாரு? அதனால் கவலைப்படாதீங்க. செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஸோ செங்கடலுக்கு யார் கொண்டு வந்தா? கர்த்தர். சரி, மூணாவது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு பயமோ படபடப்போ தேவையில்லை. என்ன இஸ்ரவேலர்களுடைய நிலை என்ன? யாத்திராகமம் 14:10 இஸ்ரவேல் புத்திர கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இங்கே வருங்களேன். அதாவது மிகவும் பயந்தார்கள்னு சாதாரணமாக நம்ம வாசித்துடுறோம். ஆனால் அந்த பயத்தை கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஈரல் கல்லீரல்லாம் உருகி ஓடிரும். தெரியுமா உங்களுக்கு? அதாவது சடனாக ஒரு பயம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா கணையம் தொப்புன்னு போயிருமாங்க. தெரியுமா? அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டது இல்லையா? திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு பயம் அல்லது அதிர்ச்சியான ஒரு செய்தி, அந்த மாதிரி ஒரு ஒரு ஷாக் வந்துச்சுன்னா கணையம் வந்துடும். அதனால தான் அந்த சுகர் பேஷண்ட்லாம் அவங்க ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, எதனால அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஏதோ ஒரு ஷாக் பாருங்க. ஸோ பக்கத்தில் சொல்லுங்க, பயமோ படபடப்போ இருக்கக்கூடாது. ஏன்? பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு? நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி பண்ணுறோம், அதனால இன்னைக்கு கஷ்டப்படுறோம், பயப்படக்கூடாது. ரெண்டாவது என்னது? கர்த்தர் தான் நம்மளை இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து
நிலைக்கு என்ன செய்வார்? கொண்டு போவார். அதனால இந்த சூழ்நிலையை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அன்னைக்கு இவங்க எதை பார்த்து பயந்தாங்க? பார்வோன் தான். செங்கடலை பார்த்தலாம் இவங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா இவன் என்ன செஞ்சிருவானா? கொன்றுவான்ல. அதனால் மனுஷருக்கு பயப்படாதீங்க, மிருகங்களுக்கு என்ன செய்யாதீங்க. சில நேரம் நாய் துரத்தும், அந்நிய பாஷை பேசிட்டு திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு புரியும். வேணாலும் எல்லாம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தானே, ட்ரை பண்ணி பாருங்க. அது ஓன்னு சொன்னா ஒரு ராபா கபாரா ஷபலபா அதுக்கு புரியும். ஏன்னா அந்த 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 அந்நிய பாஷை நமக்கு மட்டும்தான் என்ன செய்யாது? புரியாது. அதுக்கு புரியும். என்ன புரியும்? ஓடி பேர் கொன்றுவேன். உடனே அது என்ன செய்யும்? அது என்ன சொல்லுது? நமக்கு என்ன செய்யல. ஆனால் அது என்ன சொல்லும்? சரிங்க சரிங்க போய் இப்போ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பயப்படாதீங்க. சும்மா இந்த பள்ளி பாச்சானுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா மூளை வேலை செய்யாது. புரியுதா? அதனால பயப்படக்கூடாதுன்னா கூடாது. அதுதான் பயமா இருக்குல்ல அப்படி சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா கன்னத்தில் ஒரு அறை வச்சு அந்த ஆளை தெளிய வைங்க முதல்ல. அல்ல தண்ணியை தலையில் ஊற்றி என்ன செய்யுங்க? அந்த ஆளை முதல்ல தெளிய வைங்க. தெளிய வச்சுட்டு சொல்லுங்க, பயப்படாத. பயந்தீங்கன்னா மூளை என்ன செய்யாது? வேலை செய்யாது. என்ன செய்யணும்னே நமக்கு என்ன செய்யாது? ஒரு காரியத்தை செய்யறதுக்கான ஊக்கம் என்ன செய்யாது? இருக்காது. பயப்படக்கூடாது. ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது பாருங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு இதன்படி கர்த்தர் செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அவருடைய நேரத்தில் தான் எதையும் செய்வார். கர்த்தர் அவருடைய நேரத்தில் தான் எதையும் செய்வார். இப்போ யோசித்து பாருங்க, பார்வோன் வர்றான்னு இவங்க தூரத்தில் பார்த்துட்டாங்க. அப்போவே இவர் செங்கடலை திறந்து விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா? இருந்திருக்காது. நமக்கும் அப்படித்தான். நம்மளும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அப்படி போக போக டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் திறக்கணும், எல்லாம் நடக்கணும், எல்லாம் கிடைக்கணும். ஆமாம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறபடி நடக்குதா? நடக்காது. ஆமாம். இப்போ ஒருத்தர் பணம் கொடுக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டு போய் கொடுன்னொன்னு கொடுத்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். அது கவர்மெண்ட்டில் ஒரு காரியம் நடக்கணும், போன உடனே நமக்கு சார் இருந்தாங்க அவங்க கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன அது மாதிரி மனைவிட்ட போய் நம்ம ஒரு காரியத்தை சொல்லி அனுமதி கேட்கணும்ட்டு போகிறோம். சரிங்க நீங்கள் செய்யுங்க, போங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறோம். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அது யாருடைய வேலையில் நடக்கும்? ஆமாம், ஆண்டவருடைய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. அது நம்ம பொறுமையெல்லாம் தாண்டி. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட்டை போடுங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர் செய்ய போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பொறுமையை எப்போ இழப்பீங்களோ அப்போ அற்புதம் நடக்கும். அப்படின்னா சீக்கிரம் பொறுமை இழந்துருவோம் அப்படிங்கிறீங்களா? சீக்கிரம் தான் நம்ம பொறுமை இழந்துடுறோமே, அதான் பிரச்சனை. பொறுமையாக இருங்க. தேவன் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் பிரசங்கி 3:11 பாருங்க. அதனதின் காலத்தில் பாருங்க, நம்ம ஒரு காரியம் செஞ்சால் ஒரு குத்து மதிப்பாக செய்வோம். எப்போ புறப்படுவோம் அப்படின்னு நம்ம ஒரு குத்து மதிப்பு. ஆனால் தேவன் ஷார்ப்பாக ஒரு பிளான் வச்சுருக்கிறாருங்க. ஒரு அற்புதமான விஷயத்தை நான் பைபிளில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். சங்கீதம் 139:16 பாருங்களேன்.
சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள், தாவீது சொல்றாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருனா தெரியுதுல, கருமுட்டை. ஆமாம், தாயின் வயிற்றில் உருவாகும் போது கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். விளங்குதா விளங்கலையா? தலை என்னைக்கு உருவாகணும், கை என்னைக்கு உருவாகணும், கால் என்னைக்கு உருவாகணும், எலும்புகள் என்னைக்கு உருவாகணும், எல்லாம் ஆண்டவர்கிட்ட புக்கில் என்ன செஞ்சுருக்கான். அப்போ ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஈவன் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன் யூ ஹேட் ரிட்டன் இன் யுவர் புக் எவ்ரிதிங் ஐ வுட் டூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிறக்க முன்னமே நான் என்னென்ன செய்யணும் அல்லது செய்வேன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க உங்க புஸ்தகத்தில்? எவ்ரிதிங். புரியுதா? என்ன ஒரு அமேசிங் பாருங்களேன். அதனால் நல்லா விளங்கிக்கோங்க. எல்லாமே ஆண்டவர் டைரியில் நீங்கள் என்னைக்கு கருவா உருவாவீங்க, அந்த நாள்ல இருந்து என்னைக்கு கல்லறைக்கு போவீங்க, அந்த நாள் வரைக்கும் உள்ள ஃபுல் டீட்டெயில் என்ன செஞ்சிருக்கிறாராம் கர்த்தர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறாராங்க. யோசித்து பாருங்க. அப்ப நீங்க ஒரு காரியம் கேட்குறீங்க, கேட்ட உடனே ஆண்டவர் எதை தான் திருப்பி பார்ப்பாரு? திருப்பி பார்த்தா நம்ம போட்ட பிளான் டேட்டுக்கும் அவர் எழுதியிருக்கிற பிளான் டேட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குமா அப்படின்றவாரு. நமக்கு கடுப்பாயிரும். என்ன இந்த ஆண்டவர் நம்ம வேகத்துக்கு செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம வேகத்துக்கு செஞ்சாருன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினச்சபடியெல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தர் செஞ்சாருன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு இந்த பிளானை எதன் அடிப்படையில் போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த முழு உலகமும் இயங்குற அடிப்படையில் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல தான் ஈசாக்க கொடுக்கணும்னு ஆண்டவர் பிளான் போட்டிருக்காரு சொல்லுங்க? 100 வயசுல தான். ஏன்னா இவர் 75 வயசுல தான் சந்திச்சிருக்காரு. ஏன் 50 வயசுல கூட சந்திச்சிருக்க முடியுமா? முடியாதா? சந்திச்சு இவர் ஈசாக்க கொடுத்திருந்தான்னா ரெபேக்கால் பிறந்திருக்கவே மாட்டா. ரெபேக்காலுக்காக யார் வெயிட்டிங்? ஈசாக்குல கர்த்தர். ஈசாக்கு நமக்கு எங்கெங்க வெயிட்டிங் பீரியட்? நமக்கு எல்லாம் அவசரம் தானே. ஆனா அவர் யாருக்காக வெயிட் பண்றாரு? புரியுதா? ரெபேக்கால் பிறக்கணும்பா, அதனால நீ கொஞ்சம் பொறு. என்ன இதுக ரெண்டும் சேர்ந்தா தான் யார் வருவா? யாக்கோபு. என்ன சொல்றீங்க? சரி, யாக்கோபும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு தான் பிறந்தானா. யாருக்காக? யாக்கோபுக்கு யார் மனைவின்னு சொல்ல தெரியல. பாவம் திருன்னு முழிக்குதுங்க. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு 4 மனைவி. சரி, எப்படியோ புரியுதா உங்களுக்கு? பாருங்க, தேவன் பல காரியங்களை யோசித்து தான் என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமா பாருங்க, நான் 81வது வருஷம் பிறக்கணும்னு கர்த்தர் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாரு. அப்போ 80வது வருஷம் தான் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு யார் பிளான் பண்ணியிருக்கா? கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறாருங்க. எங்கள் அப்பா அவசரப்பட்டாருங்கிறதுக்காக பொண்ணு கிடைக்குமா? புரியுதா உங்களுக்கு? கிடைக்காது. அது அந்தந்த நேரம் என்ன செய்யணும்? வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், தாவீதுக்கு 30 வயசுல சிங்காசனம், 16 வயசுல அபிஷேகங்க ராஜாவா. ஆனால் எப்போதான் சிங்காசனம்? ஆனால் பக்கத்தில் பாருங்க, எல்லாம் அதன் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும். அதனால் பயப்படாத. நம்ம என்ன நினைக்கிறோம்? காலதாமதம் ஆகும்போது அது நடக்காதுங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிடறோம்? வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், என் வேலை இன்னும் வரவில்லை. வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? வர வேண்டிய நேரம் வரும். அது நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை வீண் போகாது.
அடுத்த ஐந்தாவது, நம் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம், அங்க நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதாவது அந்த பிரஷர் இருக்குதுல்ல, பிரஷர், அதில் நம்ம வெடிச்சிடக்கூடாது. நம்ம எவ்வளவு தாங்குவோம் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. எத்தனை பேர் பலூன் ஊதி இருக்கிறீங்க? சில பலூன் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஊதும் போதே டப்புன்னு என்ன செஞ்சிடும்? வெடிச்சிடும். உடனே அதை தூக்கி மியூசியத்தில் வைப்பீங்களா? அல்லது அதைத்தான் திரும்ப பயன்படுத்த முடியுமா? முடியாது. எதை பயன்படுத்துவோம்? நம்ம நல்லா ஊதுனா ஸ்ட்ரெச் ஆகி பெருசாக என்ன செய்யணும்? வரணும். அப்போ தான் அதை நம்ம காரியத்துக்கு என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நம்ம வெடிச்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, வாக்குத்தத்தத்தை விட்டுறக்கூடாது, இனி நடக்காதுங்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. சிலர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்கல்ல, அப்படிலாம் முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? ஏன்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? பலப்பட வேண்டியது இருக்கிறது. அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெடிச்சிடாத, தாக்கு பிடிக்கணும். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் என்ன செய்யணும்? கர்மேல் விசுவாசி. என்ன? எழுப்புதல் காணும் வர உயிரை விட்டுறக்கூடாது. நல்லா கையை ஆட்டிக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம், எழுப்புதல் காணும் வரைக்கும் உயிரை விட்டுறக்கூடாது, தாக்கு பிடிக்கணும். எங்கள் அம்மாவும் ஜெர்மனி அத்தையும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. கை ஆட்டி ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எழுப்புதல் காணும் வரைக்கும் உசுரை விட்டுறக்கூடாது, தாக்கு பிடிக்கணும். என்ன சொல்றீங்க? விசுவாசம் பலூன் மாதிரி என்ன செய்யும்? ஆண்டவர் நம்மளை ஊதுவார். பிரஷர், அழுத்தம், அசரவே கூடாது. கமான், மருமகள்கள்லாம் ஒரு நல்ல தீர்மானம். மாமியார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? சிரிச்ச முகத்தை மாற்றவே மாட்டேன். கமான், மாமியார்கள்லாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. மருமக என்ன செஞ்சாலும் பலூன் மாதிரி அப்படியே இருப்பேனே தவிர டப்புன்னு சுருங்க மாட்டேன். பிரஷர் எவ்வளவு ஏறினாலும் அதுங்க நம்மளை, நான் ப்ரெஷர்னு நான் சொல்கிறது எது? இந்த போராட்டம், பிரச்சனை தானே. இது எவ்வளவு அழுத்தினாலும் நீங்கள் தாங்குகிற ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில் ப்ரெஷர் என்ன செய்யாது? இருக்காது. எந்த ப்ரெஷர் ஆபத்து? புரியுதா உங்களுக்கு? உடம்புல இருக்கிற ப்ரெஷர் தான் ஆபத்து, வெளியே இருக்கிற ப்ரெஷரு புரியுதா? வெளியே இருக்கிற ப்ரெஷரை நீங்கள் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிற ஆளாக இருந்தால் உள்ள ப்ரெஷரை என்ன செய்யாது? இருக்காதுங்க. ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தாக்கு பிடிப்பீங்க? திட்ட திட்ட திண்டுக்கல், பேச பேச பெரிய கல், வைய வைய வைரக்கல் அப்படின்னு பாஸ்டர் முந்தி சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கணும். பிடிப்போமா? நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? படம் சோதிக்க படம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. தப்பு வைக்க வல்லவர், தப்பு வைக்காட்டினாலும் அவர் வல்லவர் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அடித்து நிற்போம். இப்போ பாருங்களேன், பார்வன் அவர்களை பின்தொடராது இருந்தால் இவங்களுக்கு ஏதாவது செங்கடலை பிளக்கணுங்கிற அவசியம் தேவையா? இவங்க வாட்டுக்கு என்ன செய்வாங்க? இப்போ அவன் ப்ரெஷர் கொடுக்கறது தான் பிரச்சனை, அழுத்தம்தான் பிரச்சனை. புரியுதா? அதனால் ப்ரெஷரை தாங்குங்க, ப்ரெஷர் இல்லாமல் வாழ்வீங்க. நல்ல கொட்டேஷனாக இருக்குதுல்ல, வீட்டில் எழுதி போடுங்க. ப்ரெஷரை தாங்குவோம், ப்ரெஷர் இல்லாமல் வாழுவோம். ஆறாவது, தேவனுடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு நம்ம மனசு அமைதலாக இருக்கணும். என்ன? இப்போ யாத்திராகமம் 14:15 கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு பொங்கல், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, உன் கோலை
ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே. பாருங்க, இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாருன்னு இதுக்கு முன்னாடி மோசேக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தெரியுமா? தெரியாதுங்க. செங்கடல் வழியாத்தான் கர்த்தர் நடத்த போறாருன்னு அது வரைக்கும் யாருக்குமே, தேவன் உங்களையும் எப்படி நடத்த போறாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீங்க கூட நினைக்கலாம், பாஸ்டருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வர இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்க மோசேட்டே அவர் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? சொல்ல மாட்டாரு. எப்படி நடத்த போறாருன்னு தெரியாது, மோசேக்கே தெரியாது. அதுதான் விசுவாசம். நமக்கு தான் நாளைக்கு இது செய்ய போறேன், அடுத்த நாள் இது செய்ய போறேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அது வாழ்க்கையே, அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமே இருக்காது. அந்த விசுவாசமே தேவைப்படாதே என்ன. அதனால எப்படின்னு ஆனா அப்பப்ப சொல்லுவார். இப்ப இவ்வளவு பிரச்சனை நடுவில், இப்ப பிரச்சனை ரொம்ப பிரஷர் யாருக்கு தெரியுமில்ல? லீடருக்கு தான், பாஸ்டருக்கு தான், மோசேக்கு தான். என்ன எல்லாம் வந்து என்ன செய்யங்கிறான். வழி நடத்திட்டு வந்தது யாரு? மோசே தானே. மோசே. ஆனா மோசே பாருங்க, சாந்த குணமுள்ளவன். ஸோ ஆண்கள் எல்லாம் சாந்த குமாரர்களா இருக்கணும், பெண்கள் எல்லாம் சாந்த குமாரிகளா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு புதிய பெயர் தருகிறார், சாந்த குமாரன், சாந்த குமாரி. மோசே யாரு? எங்கும் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அதனால மோசேயினுடைய இருதயம் படபடப்பில்லை, அப்படியே அமைதலா இருக்கிறான். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் எப்படி பேசுவாரு? 1 ராஜாக்கள் 19:11 இருந்து வாசிங்க. 12 வாசித்தருங்களேன், டைம் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம். ஆண்டவர் எப்படி பேசுவார் சொல்லுங்க பார்க்கலாம்? அமர்ந்த. அதுக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? அமைதலா இருந்தா தான் அவர் சத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியும். உங்க பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் மனசை குழப்பிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்ல போறாரு. இதுல இருந்து எப்படி நீ தப்பி போற, இதை நீ எப்படி தாண்டி போற, இதை எப்படி நீ சரி பண்ண போற. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தருவார், ஆண்டவர் உங்களுக்கு சூத்திரம் சொல்லி தருவாரு. ஆமாங்க, அது ஆச்சரியமா இருக்கும். அது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே செய்யாததா இருக்கும். புது புது காரியங்களை நீ கண்டுபிடிக்கலாங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன ஒரு 12 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் கடல் நீர்ல இருந்து கடல் நீரை வச்சு வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். நானும் இவன் என்னத்தை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ்வளவு மெக்கானிசமா அந்த அவனுக்கு தெரியுதுங்க. அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு பேசுகிற லெவலுக்கு பேசுகிறாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அது எப்படி பண்ணும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த கூலண்ட் ஆயில் அப்படிலாம் போய் இது போய் அதை செய்யும் இது செய்யும் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக பேசுகிறான். நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம்ல. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு நம்ம மனசு எப்படி இருக்கணும்? ஃபோக்கஸ். நமக்கு நிறைய நேரம் அந்த ஃபோக்கஸ் என்ன செய்ய மாட்டேங்கி. 1979 தூத்துக்குடியில் லட்சுமி டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒன்று. லட்சுமி டூரிங் டாக்கீஸ்னால் தெரியுமா? மாதிரி கூரை ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு டெம்பரரி பில்டிங் தான் அது வந்து. அதில் ஒரு பயங்கரமான தீ விபத்து. ஆமாம், படம் வந்து பாவ மன்னிப்பு. என்ன படம்? பாவ மன்னிப்பு. படம் பார்த்தவங்களாம் ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். மறக்க முடியுமா? பாவ மன்னிப்பு பார்த்துட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். சரி, அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான தீ விபத்துங்க. 115 பேர் இறந்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 450 பேர் இருந்தாங்களாம். ஒரு சண்டே, அதனால் மதிய ஷோக்கு 450 பேர். ஏன்னா இப்போ தானே இருக்கைகள், முந்தைய
தெரில, நான் டூரிங் டாக்கீஸ் அந்த தேட்டர் சம்மந்தமாக இது எனக்கு உள்ள தெரியாத அமைப்பு. ஆனால் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், டூரிங் டாக்கீஸில் அப்படி வரிசையாக உட்காந்து இப்படி உட்காந்துக்கிறது தானா என்ன, அதனால் அடைச்சிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. இப்போ என்னன்னா, அதுலேருந்து தப்பிச்சு வந்த சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது திரைக்கு பக்கத்தில் தான் தீயே தொடங்கியிருக்கு. நெருப்பு எரிய ஆரம்பித்ததே எங்கே தான், திரைக்கு பக்கத்தில் தான். இவங்க படத்தில் தான் தீ எரியுதுன்னு நினச்சிருந்துருக்காங்க. அப்படின்னு நினச்சிட்டு மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அது எல்லாமே எரியக்கூடிய பொருள். ஆமாம், அந்த லட்சுமி டூரிங் டாக்கீஸ்னு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே அந்த ஃபோட்டோலாம் வருது. அந்த இது இப்படி எரியக்கூடிய ஒரு பொருள் தான். கப்புன்னு கூரை பிடிச்சி அப்படியே விழுந்துருச்சு. சுற்றியுமே தட்டி தான் அதை பிரிச்சுட்டு சில பேர் ஓடி தப்பிச்சுருந்துருக்காங்க. அப்படி ஓடும்போதும் ஒருத்த மேலே ஒருத்தெல்லாம் விழுவான்ல, அப்படி வேறு நிறைய பேர் செத்துருக்குறாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஃபோக்கஸ், நம்ம கவனமெல்லாம் யார் மேலே இருக்கணும், கர்த்தர் மேலே. ஆண்டவர் என்ன சொல்லுவார், பிரச்சனை மேலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவைகள் மேலே உங்கள் கவனத்தை வைக்காதீங்க. என்ன செய்வோம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் என்ன சொல்லுவார். அதனால தான் மரியாளும் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்கள், அந்த நேரம் ஐயோ திராட்சரசம் காலியாக போச்சு, நீ தான் காரணம், நீ தான் இத்தனை பத்திரிக்கை அடின்னு, நீ தான் ஊரில் இருக்கிற அவ்வளோ பேரையும் கூப்பிட்ட, நான் கூப்பிட்டேன்னா உனக்கு இங்கே அறிவு போச்சு, வேண்டான்னு நீ சொல்லியிருக்க வேண்டிதானே, 2 மாதத்துக்கு முன்னாடியா பத்திரிக்கை அடிப்பிச்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. பார்க்குற கடைசியாக நான் அப்போவே சொன்னேன், இவ்வளோ கிரேப்ஸை போடு, இவ்வளோ திராட்சை ரசத்தை ரெடி பண்ணு அப்படின்னு. நீ தான் காசு பணம் எந்நேரமும் பணம் பணம் தானே சொல்கிற, ஏன் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணாதான் என்ன. நான் வெறும் மேடையில் மட்டும்தான் இப்படி பேசுவேன், வீட்டில் பேச மாட்டேன். ஆனால் நீங்கள்லாம் இப்படி பேசுறதுல என்னங்க பிரயோஜனம்? பிரச்சனைன்னு வந்துருச்சா இப்படி ஒருத்தர் குற்றம் சாட்டுறது, திட்டுறது, வைறது, அங்கே முட்டுறது, மோதுறது, அப்படிலாம் இல்லாமல் அமைதியாக சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பிரளையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பேசுவார்? ரொம்ப சாதாரணமான விஷயத்தை தானே சொன்னார். உன் கையை நீட்டி என்ன செய்ய, கடலை கையை நீட்டுன்னு தான் சொன்னார். அது மாதிரி காணா ஒரு கல்யாண வீட்டில் என்ன செய்ய சொன்னார், தண்ணியை கொண்டு வந்து நிரப்புங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறதுக்கு நம்மகிட்ட சாதாரண விஷயத்தை சொல்லுவார், அசாதாரணமான அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கும். கடைசியாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் நிரந்தரமானதாக இருக்கும். அல்லது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தோடு கூட நம் சத்துருவையும் அழிப்பதே அவருடைய திட்டம். என யாத்ராமம் 14:13 பாருங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. புரியுதா? நமக்கு தேவன் தரப்போகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நிரந்தரமான. ஸோ இந்த தேவன் தருகிற சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நடத்துகிற அந்த நெருக்கத்தின் பாதையில் நாம் கடந்து செல்வதற்கு நம்ம ஒரு நாளும் அஞ்சவே கூடாது, பயப்படவே கூடாது, யோசிக்கவே கூடாது, கவலைப்படவே கூடாது. ஆமாம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கர்த்தர் எங்களை. ஸோ 7 பாயிண்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். முதல் பாயிண்ட் என்னது? இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வளரணும், பெருகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்த முயற்சி தான். அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? எல்லாருக்குமே நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குதானே. ஸோ அதுதான் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, நம்மளை வழி நடத்துகிறவர் யார்? கர்த்தர். அப்போ அவர் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார்னா, இங்கே விட்டுட்டு நம்மளை அவர் கிளம்பிட மாட்டார். அவரும் நம்ம கூடவே தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகவே நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் 100% நமக்கு உத்தரவாதமாகிறது. 3வது குறிப்பு என்னது? பயப்படக்கூடாது, பயமோ படபடப்போ இருக்க கூடாது. எப்போ தான் காரியம் நடக்கும்? அவருடைய டைமில் தான் காரியம் நடக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏற்கனவே அவருடைய ரெக்கார்ட் புக்கில் என்ன செஞ்சுருக்கிறாரு,
எல்லா டைமும் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை, ஆண்டவரே நீங்கள் அந்த டைமில் எழுதி வச்சுருக்கீங்களாம்ல, அப்போ நீங்கள் தாங்கன்னு நீங்கள் முதல்ல சொல்லி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே இந்த அந்த அந்த டைமு எழுதி வச்சுருக்கீங்க, சொல்ல மாட்டீங்களாம்ல, பரவாயில்ல, அந்த டைம்லேயே நீங்கள் என்ன செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இருதயம் சாந்தி அடையும். அப்புறம் 6வது, நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படுது, சோதிக்கப்பட்டு. விசுவாசம் தானே ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, சாதிக்கிறதுக்கு. 6வது, தேவனுடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், அமைதலாக இருக்கணும். போராடாதீங்க, உங்கள் மனசை போட்டு குழப்பாதீங்க. கடைசியாக நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது.